கபரி மனோகரா எங்காதரா திருநகரணி சாம்பிராணி வாசகா ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஐயா மாதவா எங்க பட்டி படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் செம்பியாடு மேய்க்கிறியா வெள்ளாடு மேய்ச்சிருக்கியா என் தோற்றத்தை பார்த்தால் அப்படி தெரிகிறது நீங்க பட்டி படம் தூக்கிட்டு மேட்டுக்காட்டு தோட்டத்தை தூக்கிட்டு போவாங்க சில பேர் தோட்டத்துல இருந்து மேட்டுக்காடு தூக்கிட்டு வருவாங்க மலைக்கல பேசிருந்தா மேட்டு தூக்கிட்டு போவாங்க பட்டி படம் தூக்கிட்டு அவர் யான் இல்லை இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு சரி பேரும் புகழும் வாய்ந்த அழகு திரு பொன்னாடு உண்மைதான் என் நாடு ஒதுங்கம்பட்டி பெண்ணாகரமா அது நம்ம ஒன்றியம் அது ஒன்றியம் என்று முதுகமட்டி என்றால் இங்கு ஆண்கள் பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் என் தாய் குலங்களும் வாழையடி வாழையாக கலை வளர்ந்த புண்ணிய பூமி முதுகம்பட்டி ராமாயசூரி கணித்த நாடகத்துல நம்ம ஒன்றிய லெவல்ல பேர் போன ஒரு புண்ணிய பூமி முதுகம்பட்டி ஆமா இங்கு இப்படி தெய்வத்தினால் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சல் திறக்க காரணம் என்ன சுவாமி இடி பகவானுக்கு இடையூறு செய்த காரணத்தினால் ஸ்ரீ மகாபாரதத்திலே அர்ஜுன மகாராஜன் வேங்கலை தவம் செய்யும் பொழுது இடிமனம் சோதிக்கிறார் ஏழையும் கொடி இறங்குது ஒரே இடையே சேர்ந்து ஆமா இந்த கலியுகத்தில் வியாபாரமான இடிமன்னன் இடிமன்னன் இறங்கினால ஒரு பகவானுக்காக வேண்டுதல் நிவர்த்தி அதற்காக நாடகம் இருக்கிறாங்க இருப்பினும் நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் சுட்டு வட்டார பக்கத்தூர் அனைத்து கலை உள்ளவர்களுக்கும் நமது கலைக்குழு கல்யாண நடராஜ கலைக்குழு அதனுடைய கலைக்குழு சார்பாக ரொம்ப நன்றி இருந்தாலும் ஸ்ரீ மகாபாரதத்திலே அர்ஜுனன் தபநிலை சட்டம் தபசு என்றால் மகாபாரதத்தில் 18 பாரத போர் என்ன நாடகம் இருக்குது தபசு நாடகம் என்றால் பக்தியா நாடகம் நம்ம நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் அடுத்த எல்லா உள்ளங்களுக்கும் கலையின் சார்பாக நன்றி நான் யாரு என் பெயர் என்ன Gandhara
சத்தியம் தவறாத ஆமா உத்தமர் பாண்டவர்கள். அந்த பாண்டவர்களில் இருவருக்கு இளையவர், இருவருக்கு மூத்தவர், 12 அழகி, 11 பேர் கொண்ட பரமனும் கன்று வியக்கத்தக்க என் பெயர் அர்ஜுனர். சபா சபா தன்னுடைய வேளாண் அர்ஜுன மகாராஜா பேரே முடியழகன். முடியழகன் அப்படின்னு பேரு. ஆமா இங்க முதுகும்பட்டியிலே இவருடைய அழகுக்கு நிகர் இல்லைங்க. சொல்றீங்க முன்னே சொல்லிட்டே இருக்காரு. இந்த முடி ஏன் இப்படி கொட்டி போச்சு தெரியுமா? செங்கப்பாடிக்கு கூத்துக்கு போனோம். சரி ஆத்து தாண்டி இப்படி போலாமே அப்படின்னு ஆத்து தாண்டி இப்படி போயிட்டு இருந்து பாரு. அங்க யாரும் அந்த கிருமி போட்டு தண்ணி தீர்ந்துக்கிறாங்க. கொலை கிருமி கிருமி போட்டு தண்ணி தீர்ந்துக்கிறாங்க. இந்த ஆத்து போனவங்க தெரியல கொஞ்சம் சாப்பாடு வந்து மேல வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி நாங்க என்ன பண்ணோம், 2-3 பேர் போனோமே. சரி ஷாம்பு தான் அடிச்சுட்டு அவசரப்பட்டு திருக்கி நான் என்ன பண்ண தலைக்கு தேய்ச்சி பாரு. ஆனா தேய்ச்சி தொண்டா அப்புறம் பசு பசு போறேன். அன்னைக்கு போட முடித்தா இது வரைக்கும் அது என்ன எங்க போடுற முடிக்கு போட்டது எங்க போடுறாங்களே பாறை மேல கிடைச்சு கீழே போடுற முடி இது மேல முடிக்கு போட்டு பாறை மேல வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது போச்சு. அன்னைக்கு வச்சதான் இது வரைக்கும் மொட்டையே போச்சு. இருந்தாலும் சொந்த பிறந்த வீடு இருப்பினும் 12 அழகோட அர்ஜுனா என்னுடைய வேடத்தை பார்த்தால் நான் எப்படி வந்திருக்கிறேன்? நீங்க ஒரு நாட்டுக்கு அரசன், நீ ஒரு நாட்டுக்கு அரசனாக நீ இருந்து கட்டுக்கட்டாக நீர் நின்று காவி உடைகளை தாழ்ந்தெடுத்து இப்படி சன்னியாசி கோலம் வந்துக்கிறீங்களே, காரணம் என்ன? பங்கும் பகையாளி. ஆமா பாதிநாடு தாயாதி, ஜென்ம பகையாளி, திருநாடு தாயாதி. அவர் யாருங்க? பெரியப்பருடைய பிள்ளை. இந்த அஸ்திராபுரத்தை முடிகிட்டு ஆண்ட மாமன்னன் துரியனும் பாண்டவர்களும் நிகழ்த்து பெரியப்ப பிள்ளைகள் மண்ணுக்காக சொத்துக்காக நாட்டுக்காக பிராமிக் கொண்டான் துரியன். இப்ப சொன்ன பாரு கட்ட வாசன் சுவாமி, அன்னைக்குமே இந்த மண்ணுலயும் பொண்ணுலயும் தான் சண்டை. ஆனா இப்பயும் அந்த மண்ணுல பொண்ணுல தான் சண்டை. அதற்காக என்ன செய்தோம்? பாண்டவர்களும் பாலபருவத்தில் செய்த குடும்பங்கள் எண்ணற்றவை. அதற்கெல்லாம் தீர்ப்பளித்தோம். ஆண்டு 12 அந்நிய பிரவாசம் ஓட்டினான். வந்த வனத்திற்கு பார்த்தோம் ராமகிருஷ்ண பகவானை, வேதவியாசர், மாமனாய கண்ணன். பாண்டவர்களே இப்படி இருந்தால் ஒரு இனத்திற்கு துரியனுக்கு உங்களுக்கு போர் ஏற்படும். அந்த போர்க்களத்தில் எப்படி வெல்வீர்கள்? ஒருமுறை உங்களுக்காகவே ஒருவன் சென்று பெற்று வந்தால் பங்காளி வெல்லலாம் என்று மாமன் சொல்ல, அப்படியே பாண்ட ஐவர்களும் நான் நீ என்ற ஊருக்காக போட்டிட்டார்கள். அதில் பார்த்தார் பகவான் பரமனுக்கும் இந்த பாத்திரக்கு பொருத்தம் என்றார். வந்திருக்க தவ கோலத்தோடு இது என் தவத்தோட மகிமை. சின்ன சந்தேங்க, எப்படி இந்த கோலம் எல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த காவி உடை சரி, இந்த மயில் இறகு அது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சரியற்ற என் மாமன் முன்னே முறையற்ற வார்த்தை சொன்னதாலே நான் கோபத்தை எங்கே சென்றேன்? வடக்கே சென்றேன். காலபைரவர் குலத்தில் காலபைரவர் குலத்தில் நீராடினேன். பார்த்தா காலபைரவர் தன்னை விட வல்லவர். மண் மீதில் நின்றார் காலபைரவர். அவருடைய குலத்தில் நீராடும் பொழுது நலமகா ராஜன் வெல்லும், நபிகள் துரோணன் வெல்லும், அங்கு வியாச கிரணன் வெல்லும், அஸ்தத் ராமன் வெல்லும், 99 வெல்லும். என் வெள்ளை காட்டிலும் எண்ணிருந்தேன். காலப்பெரிய வெள்ளே செய்கின்றார். அவருடைய குலத்தில் நீராடும் பொழுது வந்திருக்க தவக்கோலம் என்ன? எப்படி எப்படி
பாத குரலி இடுப்பிலே மயிலழகி அந்த தொலை துளசி மாலை சங்குலே அகஸ்தியர் வாக்கு பிரகாரம் கட்டுக்கட்டா நீரி காய் உடை ஏறிய பாதக்குரடு இடுப்பில் மயிலழகி சங்கு தேகண்டை துளசி மாலை நான் வந்திருக்க கோலம் தவ சன்னியாசி கோலம் மாண்டாலும் வாழ்வேன் மகாதேவர் திருவடியில் இருந்தாலும் இறப்பேன் பாதத்தில் என்று ஒரே நேரமாக சென்றிருக்கிறீர்கள். நான் போக நேரத்தில் முத்து முதல் புறப்படுகிறேன். புறப்படுகிறேன். மகாதேவா